ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? துரோகம், ஒருத்தர் நமக்கு துரோகம் செய்யும் பொழுது அவருக்கு தண்டனை கொடுக்க முடியும் இல்லையா? ஆனால் அப்படி தண்டனை கொடுத்தால் என்ன ஆகும் அப்படின்னா, தான் செய்தது தவறுன்றதை அவர் உணர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஏன்னா நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க, திருப்பி உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும். இன்றைக்கி உலக யுத்தங்கள்லாம் அப்படி தானே நடந்துகிட்டு இருக்குது இல்லை? ஒருத்தன் அடித்தான், திருப்பி அவன் அடித்தான், கடைசியில் யாருமே தன்னுடைய தவறை உணரக்கூடிய வாய்ப்பே இல்லாமல் போயிடுது. ஸோ இது தனி மனித வாழ்க்கையிலும் இப்படித்தான் நடக்கும். ஸோ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு பொருளை அல்லது ஒரு நபரை அபகரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்காமல் விட்டாலே உங்கள்கிட்ட அபகரித்த பொருளே அவங்களுக்கு தண்டனையை கொடுக்கும். அந்த நபரே தண்டனையை கொடுப்பாங்க. இப்போ அவங்க யோசிப்பாங்க, தன்னுடைய தவறை உணர்வாங்க. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு எந்த துக்கமும் கொடுக்கல. அப்போ தான் அவங்களுடைய மனம் அமைதியாக இருக்கும். அமைதியாக இருக்கும்போது தான் தன்னுடைய தவறை அவங்க உணருவாங்க. இந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமாக ரஜினி நடித்த முத்து படத்தில் காட்டியிருப்பாங்க. ரஜினியுடைய சொத்தில் ஏதோ ஒரு ஊழல் பண்ணியிருப்பார் ரகுவரன். அப்போ இதை ரஜினிக்கு தெரிஞ்ச உடனே சொத்தையே எடுத்து இது தானே உங்களுக்கு வேணும்ன்ட்டு ஃபுல்லாக அவர் பேரில் எழுதி வச்சுடுவார். எழுதி வச்ச அடுத்த நாளே ரகுவரன் தூக்கு மாட்டிட்டு இறந்துடுவார். இது நிஜத்தில் நடக்குமான்னு தோணும். இதுதான் பிரபஞ்ச விதி. அப்படித்தான் நடக்கும், அப்படி தான் புத்தி நடக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் சொத்தை அபகரிக்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். எதுக்காக அபகரிக்கிறாங்க? அவங்க குடும்பத்துக்காக அபகரிக்கிறாங்க. அப்போ குடும்பத்தை பார்த்துக்கணுன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்குது இல்லை? அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு எண்ணம் இருக்குதுனாலே அவங்களுக்குள்ள அந்த நல்ல குணம் இருக்க தான் செய்யுது. அந்த குணத்தை தூண்டக்கூடிய விஷயத்தை நீங்கள் தண்டனை கொடுக்காமல் மன்னித்து விடும் பொழுது அந்த குணம் மேலோங்க ஆரம்பிக்கும். அப்போ தன்னுடைய தவறை நினைத்து உள்ளுக்குள்ளே அப்படி துடிக்கும், மனதார மன்னிப்பு கேட்கும். ஸோ இந்த விதி தெரியாததுனால தான் இன்றைக்கி இத்தனை டைவர்ஸு, சொத்து வழக்குகள், நிறைய பிரச்சனை, கோர்ட்டு கேஸு, அடிதடி, நாடுகளுக்கு இடையில் யுத்தம் எல்லாமே. ஆனால் இது பிரபஞ்ச விதி, இறைவனுடைய விதி. ஸோ இதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி வச்சு நீங்கள் நடக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். அதுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பது கடவுள் அப்படிங்கிற நிச்சய புத்தி இருக்கணும். ஸோ இறைவன் சொல்கிறாரு, உடனடி வெற்றியில் நீண்டகால தோல்வி ஒளிஞ்சு இருக்குது. உடனடி தோல்வியில் நீண்டகால வெற்றி ஒளிஞ்சு இருக்குது அப்படிங்கிறார். இல்லை, திடீர்னு உங்களை ஒருத்தங்க அவமானப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தோல்வி மாதிரி தெரியும் நீங்கள் திருப்பி எதுவும் பண்ணலை அப்படின்னா. ஆனால் நீங்கள் திருப்பி எதுவும் பண்ணலைன்றது அவனை பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணும். எப்படி அவனால் அது முடிஞ்சது இது அவனை கடனாலே ஆக்கிடும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று உங்களுக்கு நன்மை செய்யணும்னு வாய்ப்பு கிடைக்கும்போது நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய நன்மை செய்வாங்க. இது இந்த ஜென்மத்தில் செய்யவே முடியலன்னா கூட அந்த எண்ணம் இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஜென்மத்துக்கு உங்கள் கூட உதவி செய்யும். ஸோ அதுக்கு பதிலாக ஒருத்தர் துரோகம் செஞ்சாங்க, நான் திருப்பி துரோகம் அல்லது துக்கம் கொடுத்துட்டேன்னா ஏதோ வெற்றி மாதிரி தெரியும். இப்போ அவன் கம்முன்னு இருப்பானா, திருப்பி உங்களை எப்படி அட்டாக் பண்ணுறது இப்படி தான் நினச்சிருப்பான். இந்த பயத்திலே நீங்கள் சேர்த்துட்ருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இது நிரந்தர தோல்வியாக அமையுது. அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்றைக்கி அந்த ஈரான் இஸ்ரேல் அந்த பிரச்சனை பாருங்கள், 2 பேருமே கடைசி வரைக்கும் நிம்மதியாக கிடையாது. இப்போ நடுவில் அமெரிக்கா தலையிட்டு இப்போ அவங்களுமே நிம்மதியாக கிடையாது. இதுதான் நடக்கும். நீங்கள் திருப்பி உங்களுடைய பலத்தை காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு பதிலாக நீங்கள் அமைதியாக விட்டுட்டீங்க அப்படின்னா தானாகவே மனம் மாறும். ஸோ இந்த மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறது தான் இப்போ புனித வெள்ளி போச்சு இல்லையா? இயேசுவை சிலுவையில் ஏற்றி கொன்ற நாள் எப்படி புனிதமான நாள் ஆகும் அப்படின்னா, உண்மையிலே அவர் சிலுவை மரணத்தை மனதார ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு அர்த்தம். அதில் அந்த விழா எலும்பில் குத்தும்போது இவங்களை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஜஸ்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நபருக்கான விஷயம் கிடையாது. அது ஈட்டியால் குத்துறவனுக்கான விஷயம் கிடையாது. அவருக்கு யாரெல்லாம் துக்கம் கொடுத்து அந்த நிலைக்கு தள்ளுனாங்களோ
அத்தனை பேருமே திருந்துறதுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க போகிறேன். அதற்காக இந்த தண்டனையை நான் மனதார ஏற்றுக்க போகிறேன். திருப்பி அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்க போகிறதில்ல. அதுதான் அதை ஏற்றுக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ தான் நாம் புனிதமானவராக ஆகிறோம். எதுக்காக தெரியுமா? மற்றவர்களையும் புனிதமானவர்களாக ஆக்குறதுக்காக. ஏன்னா நாம் என்ன சொல்கிறோன்றதை விட நாம் என்ன செய்கிறோன்றதுக்கு ஏற்ற ரியாக்ஷன் தான் வரும். அப்போ நாம் மன்னிக்கும் பொழுது பிறருக்கும் அந்த குணம் வர ஆரம்பிக்கும். இவ்வளோ பெரிய தப்பை அவங்க மன்னிச்சு இருக்கிறாங்களே அப்படிங்கிறது ஆசீர்வாதமும் வரும். நாளை பின்ன நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செய்தாலும் கூட அன்றைக்கி அவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க மன்னிச்சாங்களே, இது என்ன சாதாரண விஷயம் தானே அப்படின்னு மன்னிக்கிறதுக்கான ஒரு உயர்ந்த எதிர்காலத்தை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்க, உங்களுக்கான எதிர்காலத்தை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட மன்னிக்கும் குணம் கொண்டவர்கள் மட்டுமே உலகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்காது? அந்த மாதிரி உலகத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த ஞானத்தையே இறைவன் கொடுக்கிறார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. ஒரு வயோதிகர் உடலில் இந்த ஞானத்தை சிவபெருமானே கொடுக்கிறார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ அவர் கொடுக்கறது என்னென்னா, கலியுகம் அழிந்து இப்போ சத்யுக சொர்க்கம் வரப்போகுது. அங்கே நல்லவர்கள் மட்டுமே இருப்பாங்க. அப்படி நல்லவர்களாக இங்கே நாம் மாறுறோம். அந்த குணத்தை தான் அங்கே எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ அதனால தான் முஸ்லீம்கள் சோதிப்பதற்காகவே அல்லாஹ் படைத்தான்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த கடைசி 100 வருடம் இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது கடவுள் வந்திருக்கிறார்னு அவரை ஏற்றுக்கிறவங்கள தான் கடவுள் படைக்கிறார் சொர்க்கத்திற்கு உரியவர்களாக. அதுதான் ஆதாம் ஏவாளுக்காக சொர்க்கத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஆதாம் ஏவாளுன்றது யாருன்னா, இறைவன்கிட்ட நேரடியாக ஞானத்தை எடுப்பவர்கள். அதுதான் நாம் பிரம்மகுமாரிகள். ஸோ அப்போ சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது, சுயநலனா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி இப்போ நீங்கள் ஆகணுன்றார். ஏன்னா ஆசை சின்னதாக இருந்தால் கூட உங்களை நல்லவராக இருக்க விடாது அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அப்போ ஆசைனா என்னன்னே தெரியாத நிலையை இப்போ நீங்கள் அடைஞ்சிங்கன்னா ஆசைப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு அனைத்தும் அளவற்று இருக்கும் சொர்க்கத்தில். சுகம், சாந்தி, செல்வம், அதாவது தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்க. அப்போ எவ்வளோ செல்வந்தராக இருப்பீங்க. ஆனால் அது எப்படி கிடைக்கிது? இப்போ அனைத்தையும் இழப்பதற்கு, சிலுவையில் ஏறுவதற்கு தயாராக இருந்ததற்கான பரிசாக கடவுள் கொடுக்கிறார். அப்போ இப்போ நீங்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த தோல்வியை கொடுக்க வந்த பிரச்சனை உங்களுக்கு பரிசாக மாறுது. ஸோ இதுதான் ஹரிச்சந்திரன் கதையில் பார்த்திங்கன்னா, அந்த மனைவியை கடைசியில் அவர் வெட்ட வருவார். ஆனால் அந்த கத்தி அவருடைய மாலையாக மாறி அந்த மனைவியுடைய கழுத்தில் விழும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனை உங்களுக்கு பரிசாக மாறுது. அதற்கான ரகசியத்தை இப்போ இறைவன் சொல்கிறார். அது என்னது? மன்னிச்சு விடுறது. ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கும் நன்மை, அவங்களுக்கும் நன்மை. ஏன்னா அவங்களுமே மனம் மாறுறாங்க. ஸோ அப்படி மனம் மாற்றியவர்களைத்தான் இந்துக்கள் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றாங்க. ஏன்னா அந்த முருகன், பிள்ளையார் எல்லாம் மனித வடிவத்தில் தானே இருக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை, நாம் தான். இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தெய்வ நிலையை அடைகிறாங்க. தெய்வ நிலைனா ஒன்றும் இல்லை, சொர்க்கத்தில் பிறவி எடுக்கிறாங்க. மற்றவர்கள் அவர்களுடைய மன்னிப்பின் குணத்தை பார்த்து தன்னுடைய குணத்தை மாற்றிக்கிறாங்க. அதன் மூலமாக அவங்க சொர்க்கத்துக்கு வராட்டினாலும் நரகத்தில் ஆரம்பத்திலே வந்துடுவாங்க. அதாவது சொர்க்கம் முடிந்து 2500 வருடம் கழித்து இதே பூமி நரகமாக மாறுது. ஆனால் துக்கம் இருக்காது, பாவம் செய்ய ஆரம்பிப்பாங்க. கடைசி ஓரிரு பிறவி தான் துக்கம் இருக்கும். இப்போ நாம் பார்க்குற மாதிரி உலகம் இப்போ சமீபமாக வந்தது தான். எப்போவுமே இது துக்கம் நிரம்பிய உலகம் கிடையாது. ஸோ அப்போ மற்றவர்களுக்கும் நம்ம உயிர் தானம் கொடுக்குறோம் இந்த மன்னிப்பின் குணத்தினால. அதனால தான் முருகனை அப்படி வழிபடுறாங்க, கிருஷ்ணரை அப்படி வழிபடுறாங்க. இவங்க எல்லாருமே சொர்க்கத்தில் வாழ்ந்ததுக்காக கிடையாது. சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி மற்றவர்களுக்கும் இந்த தெய்வீக குணத்தை தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலமாக கொடுத்ததுனால அந்த நன்றி தெரிவிக்கும் வகையில் அவர்களுக்கு பக்தி செய்யப்படுது. உண்மையிலே இதோடைய நினைவு தான் இயேசுவோடைய கதை, முகமது நபியோடைய கதை எல்லாமே. இந்த ரகசியம் தெரிந்தாலே இந்த மத பிரச்சனை இதெல்லாம் இருக்காது. ஸோ இறைவன் ஒரே ஒருவர் தான்
5000 வருடத்துக்கு ஒரே முறை தான் வருகிறாரு. அவர்கிட்ட இருந்து ஞானத்தை அடையக்கூடிய பாக்கியம் ஒரே முறை தான் நமக்கு கிடைக்கிது. ஸோ அது பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்கிறார். ஸோ முற்றிலும் இலவசம். யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அந்த இறைவனுடைய ஞானம் முரளின்னு சொல்லுவோம். பிகே சரணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டால் கூட யூடியூப்பில் வரும். ஓம் சாந்தி.